சத்குருவே சரணம். தாமத திருமணம் எப்போது நடக்கும்? நிறைய பேர் அதை நான் எழுதி தர்றேன்னு சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் பல பிரச்சனைகள், ஜாதகத்தில் சில சிக்கல்கள், ராகு தோஷம், கேது தோஷம், கலஸ்திர தோஷம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனைகள், அக்காவுக்கு திருமணம் பண்ணணும், தங்கச்சிக்கு திருமணம் பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறையா சம்பாதிக்கணும், பல காரணங்களால் இந்த 25 வயசுங்கிறது 30, 35, 40 ஆகிடுது. அப்போது அவர்களுக்கு இந்த திருமணத்திலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜாதகத்தை தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதுபோல் உள்ள அவங்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லைன்னா அவங்க பெற்றோர்களுக்கு மனசு கஷ்டம். ஐயோ, நம்ம பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ திருமணமாகாமலே இருக்காங்களே, அவங்க வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்னு அனுதினமும் கவலைப்படக்கூடியவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் தான். நிறைய எங்கிட்ட வரும்போது அவங்க பெற்றோர்கள் தான் வருத்தப்படுறாங்க. பையனுக்கு 36 வயசாச்சு, இன்னும் திருமணம் பண்ணலை அப்படின்னு அவங்க தான் வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய ஜாதகத்தை தூசி தட்டி எடுத்து இதில் என்ன பிரச்சனை, எந்த கிரகத்தால் இப்படி தாமதமாகுது, ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து அவர்களுக்கு நான் தேதியே எழுதி கொடுத்துருவேன். இன்ன தேதியில் இந்த மாதத்தில் திருமணம் நடக்கும். அதுபோல் எழுதி கொடுத்து எத்தனையோ திருமணங்கள் அதுபோலவே நடந்திருக்கு. என்ன காரணம்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சில சூட்சமங்கள் இருக்குது. பூர்வ ஜென்ம கர்மாவனால் தள்ளி போகும், ஜாதக கோளாறு ராகு கேதுனால் தள்ளி போகும், இதுபோல் பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்குது. காலச்சக்கர தோஷத்தில் பல விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய சரியான பரிகாரம் செய்துவிட்டால் எத்தனை வயசானாலும் திருமண யோகம் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண யோகமே இல்லாத ஜாதகமே கிடையாது. சில பேர் அவர்களே மனம் வெறுத்து திருமணமே வேண்டான்னு விட்டுறதானே தவிர, இறைவனுடைய படைப்பில் இவருக்கு திருமணம் கிடையாது, குழந்தை கிடையாதுன்னு யாருக்குமே அவர் சபிக்கப்பட்டது இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய சரியான பரிகாரங்களை செய்து நம்பிக்கையோடு செய்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன், அதுபோலவே திருமணம் நடக்குது. இப்போ உங்கள் வீட்லேயோ உங்கள் உறவினர்களையோ யாராவது பையனோ பொண்ணோ திருமணமே ஆகாமல் இருந்தாங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க, பல காரணங்களால்னா தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிறந்த பரிகாரம் செய்து அவர்களுக்கு நல்லதொரு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.